வணக்கம். நாளை கொளத்தூரினுடைய அந்த இவிஎம் மெஷின்கள் சரிபார்க்கக்கூடிய பணி காலை 9 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அங்கு போட்டியிட்ட வி.எஸ். பாபு தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதியே முன்னாள் முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியின் வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 14 பூத்துகளிலே மெஷின்கள் சரியாக வேலை செய்ததா என்று எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. எனவே அந்த 14 பூத்துகளின் மெஷின்களை மட்டும் எங்களுக்கு மறு ஆய்வு செய்து, அதாவது அந்த இவிஎம் மெஷின்கள் நல்ல நிலையில் இருக்கின்றன, அதில் பதிவான வாக்குகள் எந்த விதமான குளறுபடியும் இல்லாமல் சரியாகத்தான் பதிவாகி இருக்கிறதா என்பதை எங்கள் முன்னிலையில் சோதனை செய்து காட்ட வேண்டும் என்று அதிகாரிகளிடம் அவர் அந்த முறைப்படி விண்ணப்பித்திருந்தார். இது உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி இப்படி ஒரு வாய்ப்பு அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. இதற்கு முன்பு 2024 கூட வேலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே இப்படியான ஒரு சரிபார்ப்பு என்பது நடைபெற்று இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்தார். அது சட்டப்படி ப்ராசஸ் செய்யப்பட்டு தற்போது நாளைய தினம் காலை 9 மணிக்கு அந்த மெஷின்கள் எடுத்து ஆய்வு செய்யப்பட இருக்கின்றது. கொளத்தூரில் பயன்படுத்தப்பட்ட அந்த இவிஎம் மெஷின்கள் தற்போது சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு அறையிலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போது எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த பூத்தில் எவ்வளவு ஓட்டுகள் பதிவானது என்ற விவரங்களோடு அது அழிக்கப்படாமல் அப்படியே பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த பெட்டிகளை எடுத்து அந்த இவிஎம் மெஷின்ஸை எடுத்து நாளை காலை 9 மணிக்கு ஏற்கனவே நடந்து முடிந்த இந்த 2026 தேர்தலில் எந்தெந்த பூத்துகளில் யார் யாருக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைத்திருக்கிறது என்ற விவரங்களை மீண்டும் ஒரு முறை அறிவிப்பார்கள். இதில் யார் யார் பங்கேற்கலாம் என்றால், இந்த கொளத்தூர் தொகுதியிலே போட்டியிட்ட வேட்பாளர் அல்லது வேட்பாளர் சார்பில் ஒருவர், இவர்கள் மட்டும்தான் பங்கேற்க முடியும். மற்றவர்கள் யாரும் அந்த பகுதியிலே அந்த வாக்கு எண்ணக்கூடிய அந்த இடத்திலே அந்த மெஷினை சரிபார்க்கக்கூடிய இடத்திலே நிற்பதற்கு அனுமதி கிடையாது. தேர்தல் அதிகாரிகள் இருப்பார்கள், பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி உண்டு, காவலர்களுக்கு அனுமதி உண்டு. மற்றவர்கள் யாருக்கும் அந்த இடத்தில் அனுமதி கிடையாது. எனவே அந்த இடத்தை பொறுத்தவரையிலே தற்போது மற்ற விஷயங்கள், அதாவது முதலில் ஏற்கனவே பதிவான அந்த வாக்குகளுடைய எண்ணிக்கையை சரிபார்த்துக் கொள்வார்கள். அதை சரிபார்த்து முடித்தவுடன் அந்த மெஷினிலே பதிவான விஷயங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். அந்த மெஷின் மீண்டும் பழைய மெஷினாக, புதிய ஒரு மெஷினாக மாறும். அதாவது அதில் இருக்கக்கூடிய மெமரி அனைத்தும் எரேஸ் செய்யப்பட்டுவிடும். அதன் பிறகு ஒரு மார்க் ஓட், அதாவது மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறும். எப்படி தேர்தலுக்கு முன்பு அதிகாலையிலே ஒரு மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறுமோ அதே போல ஒரு மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறும். நாளை ஒரு 11:30 மணி அளவிலே அந்த மாதிரி வாக்குப்பதிவு அந்த இடத்தில் தொடங்கும் என்று அதிகாரிகள் ஒரு தகவலாக நமக்கு தெரிவிக்கிறார்கள். இந்த மாதிரி வாக்குப்பதிவில் குறைந்தது 500 வாக்குகள், அதிகபட்சமாக 1400 வாக்குகள் அவர்கள் செலுத்தலாம். இதை திமுகவினர் விண்ணப்பித்திருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களே கூட அந்த வாக்குகளை செலுத்தி பார்க்கலாம். அவர்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் இத்தனை வாக்குகள் என்று போட்டு பார்த்து நாம் போடக்கூடிய வாக்குகள் சரியாக அந்தந்த கட்சிக்கு தான் போகிறதா. இப்போ உதாரணத்துக்கு 100 ஓட்டு உதயசூரியனில் 100 ஓட்டு விசில் சின்னத்தில் போடுகிறார்கள். போட்டுவிட்டு பிறகு அதை சரியாக இருக்கிறதா என்று செக் பண்ணி பார்க்கும்போது இதில் 100 அதில் 100 என்று இருந்தால் பிரச்சனை இல்லை, மெஷின் சரியாக வேலை செய்திருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் போட்ட 100 ஓட்டுகளில் விசிலில் 200 அல்லது உதயசூழலில் 0 அல்லது இது போன்ற முன்னுக்கு பின் முரணாக இதுல 100 அதுல 150 இப்படி தவறுதலாக ஏதாவது கணக்கு காட்டுகின்றதா, அல்லது உதயசூழலில் போட்டால் விசில் சின்னத்துக்கு போகின்றதா, அல்லது உதயசூழலில் போடக்கூடிய ஓட்டுகள் பதிவாகாமலே போய்விடுகிறதா, இது மாதிரியான பல்வேறு சந்தேகங்கள் அவர்களுக்கு இருக்கலாம். இது நியாயமாக அனைத்து வாக்காளர்களுக்கோ அல்லது வேட்பாளர்களுக்கோ வரக்கூடிய ஒரு சந்தேகம் தான். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள சட்டம் அனுமதி வழங்குகிறது. எனவே அந்த சட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் அதை பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பூத்திலே ஒரு மெஷினை ஆய்வு செய்து பார்ப்பதற்கு சுமார் 27,000 ரூபாய் கட்ட வேண்டும். மாதிரி வாக்குப்பதிவும் செலுத்த வேண்டுமானால் கூடுதலாக ஒரு 27,000, சுமார் ஒரு தொகுதிக்கு, அதாவது ஒரு பூத்துக்கு 47,000 ரூபாய் பணம் கட்டிதான் நாளைக்கு சரிபார்க்கிறார்கள். எனவே 47,000 இன்ட்டு 14 தொகுதி, அவ்வளவு பணத்தை கட்டி இதை சரிபார்க்கக்கூடிய நடைமுறை மிக எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்களுக்கு போதுமான மதிப்பெண்கள் இல்லை என்றால் ரீவேல்யூஷன் போட்டு பார்ப்பார்கள். அது போன்ற ஒரு நடைமுறை தான் இது. எனவே நாளை இந்த மெஷின்கள்
சரியாக வேலை செய்கிறதா என்பதை திமுக சார்பில் வெரிஃபை செய்ய இருக்கின்றார்கள். கொளத்தூர் தொகுதியில போட்டியிட்ட VS பாபு உள்ளிட்ட மற்ற கேண்டிடேட்ஸும் அவர்கள் நேரடியாக வருவார்கள் அல்லது அவர்கள் சார்பில் வழக்கறிஞர்களை அனுப்பி வைப்பார்கள். எனவே நாளைய அந்த மிஷின் சரிபார்ப்பு என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் இந்த 14 தொகுதிகளில் சுமார் 15,000 வாக்குகள் இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்றது சுமார் 7,500 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றிருக்கிறார். எனவே 15,000 வாக்குகள் என்பது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இருக்கும். எனவே நாளை எந்திரங்கள் சரியாக வேலை செய்தது என்று நிரூபிக்கப்பட இருக்கிறதா அல்லது ஏதாவது குளறுபடிகள் இருக்குமா என்று திமுக மற்றும் தாவேகாவினர் மத்தியிலே ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது.